கோயிலுக்குள்ளே வந்து தண்ணி போய் தான் நிற்கிது. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கோயிலுக்கு ஒரு அடையாளமாக வந்து இந்த மரம் வந்து இருந்தது. கோயிலுக்குள்ளே வந்து பாருங்கள் தண்ணி போயிட்டு. எவ்வளோத்து தண்ணிண்டா இங்கே? கழுத்தளவு. இதில் வந்து இது பாதை. இந்த பாதையை வந்து இப்போவே தெரியல பாருங்கள். ரெண்டா முதல் நேற்றுக்கு முன்னாத்தெல்லாம் இப்படி இருந்துக்குமென்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். 2 மரம் சோடியாக இருந்த மரம் அப்படியே வந்து பாறை இருக்குது. யாரும் கூட நெச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க இப்படி போய் அடிக்குமென்னு சொல்லி. அடிக்கோட அப்படியே சரி என்ன ரோட்லாம் மூலியம் தானே. நான் வீடியோ வந்து பார்த்தேன். என்ன மீன் பிடிச்சி வைக்கிறீங்களா? அடி வேரோட அந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற மரம் வந்து பாருங்க அப்படியே வந்து பாருட்டு பாருங்க. வயல் நிலங்கள் எல்லாம் வந்து எப்படி நாசமாக போச்சுன்னா சரியா நீ என்ன ஒழிக்கிறானே. இது கோயில் எல்லாம் பைப்பெல்லாம் போட்டு முழுக்க கழுவி கொண்டிக்கிறாங்க. கோயில் அடையாளமாக உண்டு. முன்னுக்கு கோயிலுக்கு முன்னுக்கு இருந்தது எங்கே உணர்ந்துருக்குன்னு பாருங்க. நந்தி கடலில் நின்ற வல்லம் இங்கே வந்துருந்து பாருங்க. காஞ்சூர மரமாக பாருங்க. அதுவும் வந்து அப்படியே வந்து முழுக்க அப்படியே வந்து பாடிட்டு பாருங்க. சாமி சரணம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புயல் மழை எல்லாமே வந்து ஓஞ்சி ஒரு சுமூகமான நிலைக்கு வந்து வந்திருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் நிறைய இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த புயல் மழை வெள்ளம் சம்மந்தமாகலாம் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துக்கோம். ஆனால் நிறைய இடங்களில் எல்லாருமே வந்து கேட்டது முல்லைத்தீவு பற்றிய தகவல்கள் வீடியோக்கள் எதுவுமே வந்து பெரிய அளவில் வந்து விரையில் என்று வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கிறோம் முல்லைத்தீவில் வந்து நிற்கிறோம். குறிப்பாக இந்த காவலியில் எது சம்மந்தமாக வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டாப்பளை முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வந்து மூழ்கி இருக்குது. அதை சார்ந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீரில் மூழ்கிய நிலைமையெல்லாம் வந்து காணப்படுகின்றது. இந்த முல்லைத்தீவுக்கு செல்கின்ற இந்த பாதைகள் கூட முழுவதுமாக நேற்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி இருந்தது. இன்றைய நாளில் நீரெல்லாம் பற்றி இந்த வீதிகள் எல்லாமே வந்து ஒரு சீரான நிலைக்கு வந்து வந்திருக்குது. இன்றைக்கு நாங்கள் பட்டாப்பளை கோயில் சார்ந்த சூழல் பிரதேசங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த காலிவாயில் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு முல்லைத்தீவில் நகரப்பகுதிகள் ஏனைய இடங்கள் வந்து குடியிருப்புகள்லாம் வந்து என்னென்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நாளைய நாளில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிறேன். இந்த பாருங்கள் இந்த ஆமையுடைய வாகனங்கள்லாம் வந்து போகுது பாருங்கள். இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க நீரில் இந்த பாருங்க முழுக்க நீர்லாம் வந்து கிடக்கு பாருங்க. அப்படியே எல்லாமே வந்து அப்படியே மூழ்கிட்டு இதில் பாருங்கள். வட்டாப்பளை 3.6 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. இப்போ இந்த இடங்கள்லாமே வந்து மேலே வந்து நீர்லாம் வந்து முழுக்க மூழ்கி இருந்தது. இப்போ எல்லாமே வந்து நீர்லாம் படிஞ்சிட்டுது. இங்கே பாருங்க அப்படியே கடல் மாதிரி தான் கிடக்குது. இந்த பகுதியெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து வயல் நிலங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே சரி. அங்கே அதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து பாருங்க மீன் பிடிச்சி வந்துக்கிறேன். அந்த இங்கே பாருங்க அதுக்கே நின்று மீன் ஏதோ வேலை போட்டு பிடிச்சி வந்துக்கிறார். இந்த இடங்கள்லாம் முழுக்க பாருங்கள். நேற்றைய நாளில் வந்து இந்த இடங்களில் வந்து எந்த விதமான அதாவது மின் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டது. அதை விட பார்த்தீங்கன்னா சிக்னலே இல்லை. யாருமே நாங்கள் 3 நாளைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே யாருமே கதைக்க முடியலை. அந்த அளவுக்கு வந்து முழுக்க மோசமான ஒரு நிலைமை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போய் என்ன நிலவரம்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். முழுக்க ரோட்லாம் மூழ்கியும் தானே. நான் வீடியோ வந்து பார்த்தேன். ஆனால் இப்போ கணக்காக தான் நிற்குது தண்ணி. ஆமாச்சு இது போட்டெல்லாம் வெளியில் வந்துக்கண்ணே. இங்கே இல்லை சைடுக்கு வந்து ரோட்டை தூக்கி வச்சுக்காங்க. பாலத்தில் மட்டும் வந்தது. பாருங்க அப்படின்னு சொல்லி ரோட்டில் வந்து மூழ்கி இருந்தது. இப்போ கடலுக்கு போயிட்டு தண்ணி இல்லை வேணே இழுத்துட்டு தானே. ஆனால் இது நாங்கள் வளமையாக பார்க்குறத விட எவ்வளோ தண்ணி நிற்குது என்ன. இந்த மட்டும் தான் இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் இப்படி ஓடுது. இந்த கஞ்சிரல் நாங்கள் யாழ்ப்பாணம் பாட்டில் எல்லா இடம் மூட்டி பயங்கர வெள்ளம். இங்கே பாருங்க அந்த இதில் தான் அப்படியே கொத்தாத்தி விழுந்து மேலே போட்டிருக்கேண்ணே. என்கிட்ட கடவுளே
அம்மா திரும்பவும் 3 நாளே அப்புறம் இந்த தான் வரதுக்கு வாரம் 3 நாளா வெளியில வலிக்கிறே இல்ல ஒரு நாள் வலிக்கும். என்ன இதில் மீன் பிடிச்சி வைக்கணும் மீன் பிடிச்சி வைக்கிறவன் இங்கே பாருங்க தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு வந்திருக்கு இப்படி பாருங்க இந்த காஞ்ச குப்பையில எல்லாம் அழுத்து வந்து போடுது எங்க வரையும் வந்திருக்கு என்ன கரண்டும் இல்லையோ முழுக்க முழுக்க வெள்ள காடத்தான் கிடக்குது அம்மா இங்கே ரோட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கணும் ரோட்டு மட்டும் தான் நிற்குதா நீ என்ன എൻ്റെ കടവളെ ഇங்கே ரோட்டில் மட்டத்தோட நிற்குதா என்ன மீன் பிடிச்சி வைக்கிறீங்களா பாருங்க வயல் நிலங்கள் எல்லாம் வந்து எப்படி நாசமா போச்சுன்னா சரியா நீ என்ன ஒன்றுச்சானே இதுகள் அதுதான் எல்லாமே சரிதானே இந்த பக்கம் எல்லாம் வயல் நிலங்கள் நாங்கள் போகிற இடம் முழுக்க இந்த இடம் முழுக்க வயல் நிலங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் வயல் நிலங்கள் எல்லா வயல் நிலங்களும் வந்து இந்த புயலோட எல்லாமே சரி இனி இதெல்லாம் வந்து பற்றி தப்பா நீ தப்பா இனி ஒன்றுமே தப்பா என்ன சரிதா சரி நான் இன்னைக்கு கோயிலுக்கு போவோமா நாங்கள் இப்போ பட்டாப்பளைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கக்கூடியமா இருக்கும் இந்த இடங்கள் எல்லாமே வந்து நீரில் வந்து முழுக்க மூழ்கின இடங்கள் இந்த பக்கங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் பாருங்கள் இதில் தென்னை ஓலைகள் இது எல்லாமே வந்து எவ்வளோ இடங்கள்னு சொல்லி இந்த பக்கங்கள்லாம் நீர் இருக்குது கொஞ்சம் நீரெல்லாம் பற்றிடுது சரி அப்படி நடு கடந்த கஞ்சல் குப்பையிலெல்லாம் பாருங்க அப்படியே சைடு வந்துடுது இதெல்லாம் தண்ணிக்கு மேலே அவ்வளோ கஞ்சல் குப்பை கிடக்குது இதெல்லாம் இதில் பாருங்க இதில் வள்ளங்கள் எல்லாம் பாருங்க அடிச்சு கொண்டு இதில் வந்து போட்டுருந்தா எல்லாம் தண்ணியில் அடிச்சு வந்து அப்படியே கரைக்கு வந்து போட்டுருக்குது பாருங்க தண்ணி மேலே வந்துக்கு இங்கே எல்லாம் மேலே வந்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் நிலங்களுக்கு பாருங்க முழுக்க நீரில் வந்து மிதந்து வந்து இதெல்லாம் கிடக்கு பாருங்க தஞ்சை குப்பையில் இந்த மணி வாழை எழுதுகள் எல்லாம் எல்லாம் சரி இதெல்லாம் தெரியல எல்லாமே சரி பாருங்க வெள்ளாமை எல்லாம் பாருங்க எப்படி நிற்குதுன்னு சொல்லி எல்லாமே முழுக்க பாருங்க வெள்ள காடு மாதிரி தான் கிடக்கு இதெல்லாம் மிளகா இப்போ நான் போய்கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாப்பளைக்கு தான் போய்கொண்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து மூடுற அளவுக்கு வந்து தண்ணி வாஞ்சா அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ போயிருக்கு இங்கே பாருங்க இதுக்கு இறால் வளர்த்தவங்களா இறாலை இதை வளர்த்தாங்க ஓகே நாங்கள் இப்போ பட்டாப்பளை கோயிலுக்கிட்ட வந்துடுறதுல பாருங்க கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் அதை சூழ்ந்திருக்கிற பகுதி அதாவது கோயிலுக்கு முன் பகுதி இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் இந்த வீதிகள் எல்லாம் வந்து பாருங்க ஓலைகள் எல்லாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து தண்ணி நின்றுருக்குது என்ன இந்தா எல்லா ஓலைகள் கஞ்சல் எல்லாம் வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்து இழுத்து கொண்டு போட்டிருக்குது இங்கே பாருங்க எந்த கடவுளே உலகம் மேலே வந்துக்குன்னு எந்த கடவுளே அப்போ இங்கே பாருங்க மக்களை இங்கே பாருங்க பட்டாப்பளைக்கு போகிற ரோட்டு நாங்கள் ஏற்கனவே நடந்து போகிறோம் நாங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ கஞ்சல் குப்பைன்னு பாருங்க
இவ்வளவு வந்து இந்த மட்டத்துக்கு வந்து நின்று இருக்குது. இங்கே பாருங்க. ஆமாம், ரோட்டை மூடி மேலுக்கு வந்து பாஞ்சிருக்குது. இங்கே பாருங்க. அப்பா, என்னடு ரோடு தெரியாது. என்னடாப்பா இது? இங்கே பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் மத்தி இருக்குது பாருங்க. இந்தா இங்கே பாருங்க, எல்லாமே முழுக்க முழுக்க வெள்ள தான் நிற்குது. ஆ, போகலாம் 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 போகலாம். இங்கே ஆக்கெல்லாம் வந்து நிற்கிறேன். அங்கே ஆக்கள் நடந்து போயிடும். மோட்டோவுக்கு போகும் தானே, மோட்டோவுக்கு போகும். ஏன் இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாண்டு இதுக்குள்ள எல்லாம் முழுக்க முழுக்க தண்ணி. சரி, இங்கே பாருங்க. ரெடி, இதுக்கு பைக் வந்து போகுமாம். ஆக்கள்லாம் கூட நடந்து போயிடும். அப்புறம் இதுக்குள்ள வள்ளங்கள் கூட இருக்காதானே. பாருங்க, பச்சாப்புல கோயிலில் நிலைமை இது. அஞ்சு பாருங்க, முழுக்க முழுக்க வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. பாருங்க கோயில் எப்படி இருக்குண்டு பாருங்க. வட்டாப்புல கோயிலில் அண்டிக்கிற போது இந்த பகுதியெல்லாம் நாங்கள் விரைக்கில் அந்த சுண்டல் வண்டியெல்லாம் வச்சு விற்கிறவங்க. இங்கே பாருங்க, பெரிய மரங்கள் 2 வந்து பாறை இருக்குது. இங்கே பாருங்க, 2 பெரிய மரங்கள் வந்து பாறை இருக்குது. இந்த பாருங்க, 2 மரம் சோடியாக இருந்த மரம் அப்படியே வந்து பாறை இருக்குது. வா கடவுளே, இன்னும் என்னென்ன இஞ்சாடுகள் நடந்துக்கோ தெரியல. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருங்கோ, இது வந்து அந்த நந்திக்கடலில் வந்து நிற்கிறோம் பாருங்க. நந்திக்கடலுக்கு முன்னே தானே வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை வந்து தாக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நின்று இப்போ எல்லா தண்ணியும் வந்து கடலுக்கு வந்து ஓடி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து நின்றுருக்குது பாருங்கள். அன்றைக்கி இடமெல்லாம் பாருங்கள், நேற்றைக்கெல்லாம் வந்து பார்க்கலாத அளவு, என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து தண்ணி நின்றுருக்குது. இங்கே பாருங்கள், நந்தி கடலோட சேர்ந்து அப்படி இருக்குது. இங்கே பாருங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து அன்னதான மடங்கள் எல்லாம் வந்து நீரில் மூழ்கி இருக்குது. அப்படியே பாருங்கள், உள்ளுக்கு யாருமே இல்லை, கோயில்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ அங்கே இதில் வந்து ஒரு அடிக்கு நிற்கிது தண்ணி. என் கால் ஒரு அடிக்கு நிற்கிது பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி. என் கடவுளே, யாரும் கூட நெச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க, இப்படி போய் அடிக்குமென்னு சொல்லி. எங்கே துன்பம் இருக்கோ அங்கே தான் திருப்ப துன்பங்கள் வரும். ஆமாம், இதுண்ட உயரத்துக்குன்னா அங்கே பாருங்கள், அதுண்ட எவ்வளோ தண்ணிக்குதுன்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் போகணும். இதில் பாருங்கள், பெரிய ஒரு மரம் ஒன்று முடிஞ்சு விழுந்துட்டு, அப்படியே பாறை விழுந்துட்டு. ஐயோ, அடியோடு அப்படியே. சரி, என்ன என்கிட்ட கடவுளே. இங்கே பாருங்க, இது நான் இப்போ கோயிலுண்ட வட்டாப்புல கோயிலுண்ட வடக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன். வடக்கு பக்கம் பாருங்கள் பிடிக்கன்னு சொல்லி. ஆமாம், என்ன கொடுமைடாப்பா இது. இங்கே பாருங்க, கோயிலில் வந்து பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ நனைஞ்சிருக்குன்னு சொல்லி.
முழுக்க பாருங்கள். இது வந்து பின்பக்கம். இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறது வடக்கு பக்கம். வடக்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா எவ்வளோத்து தண்ணிண்டா இங்கே? கழுத்தளவு. எப்போ நேற்றுக்கோ அவ்வளோ தண்ணி ஓடிட்டேண்ணே. ரைட் 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 ரைட்டு. கழுத்தளவுக்குன்ற கூடாது. உள்ளுக்கு யாரும் வந்தவையோ? நிர்வாகம் மட்டும் தான் வந்தேன் என்ன? ரைட் ரைட் ரைட்டு. ஓ வாங்க. எங்கே போறிய? இல்லை இந்த கல்யாணம் போங்க. சரி ஓகே ஓகே. பார்த்தீங்களா அந்த ஐயா சொன்ன கதையை கேட்டிங்களா? அதாவது மூலஸ்தானத்துக்கு வந்து கழுத்து மட்டத்துக்கு வந்து நின்றதாம் ஒரு ஆள். அதாவது ஒரு ஆளை வந்து 3 அளவுக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்து தண்ணி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த புயலுடைய தாக்கம் இருந்திருக்குது. இப்போ கூடிய அளவு தண்ணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா கடலுக்கு வந்து போய் சேர்ந்துருக்குது. அதான் வந்து உண்மையான ஒரு விடயம். அதான் நான் ஒரு ஆட்டாவது கேட்கணும்னு சொல்லி நினச்சினான். அதே மாதிரியே வந்து கேட்டாச்சு. இப்போ இஞ்சாலையில் வந்து பாருங்கள் இடங்களே வந்து அந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த கட்டிடங்கள்லாம் ஒரு அடி 2 அடி கிட்ட மூழ்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்டிடங்கள்லாம் உயர்த்தி தான் கட்டியிருந்தாங்க முதலே. இங்கே பாருங்க. அந்த மரம் வந்து ஏற்கனவே வந்து போன வருஷம் வந்து விழுந்தது. வேறு மரங்களும் வந்து விழுந்து விழுந்தோம்னு சொன்னாங்க. என்ன மேன் தெரியல. இங்கே வருங்க குடிநீர் எல்லாம் சரி. அப்படி ஏதோ ஒரே சமமான தரமாக கிடக்கு. அப்படி பார்க்க இந்த தேர்முட்டியை பாருங்க. தேர்முட்டியை கிணத்துக்கு எல்லாம் வந்து தண்ணி போயிருக்குது. ஏண்டியாம்பா யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க என்ன உலாத்து தண்ணி கொண்டு சொல்லி. நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இந்த நந்தி கடல் வந்து அப்படியே வத்தி இருக்கு. நாங்கள் அதில் போயிட்டு சைட்டை இருக்கிறோம். நாங்கள் அந்த கல்லில் எல்லாம் வந்து கல்லில் போய் இருக்கிறோம். அந்த அலையில் வந்து கல்லில் போய் இருக்கிறோம் நாங்கள் இந்த சைட்டில் நந்தி கடலுக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த கடவுளை அங்கே முன்னுக்கு இருந்த பெரிய மரம் வந்து முடிஞ்சு விழுந்துட்டுது. பாறை விழுந்துட்டுது. இங்கே பாருங்க. இது வந்து என் அம்மா எனக்கு வந்து இதுக்கு 2 அடி கிட்ட தண்ணி. இங்கே பாருங்க. முழங்கால கொஞ்சம் கீழுக்கு வந்து தண்ணி நிற்குது. அந்த கடவுளே மலச்சி. இந்த பொங்கல் இடத்துக்கு எல்லாம் தண்ணி. பொங்கல் இடம் முழுக்க தண்ணி. கோயிலே தெரியலை. வளமையாக நாங்கள் வந்தோம்னு சொல்லி சொன்னால் கோயில் அந்த வித்தியாசமாக தெரியும். இதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மரங்களெல்லாம் நின்றது ஒன்றையும் காண இல்லை. இங்கே பாருங்க. எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள் கோயில் வந்து இப்படி தான் இருக்குது. பழச்சி இது பாருங்கள் முன்னுக்கு ரெண்டு அப்படியே. இப்போவும் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தண்ணி போய் தான் நிற்கிது. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த எல்லாருக்குமே தெரியும். இந்த முன்னுக்கு இந்த மரம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மரம் தகர டப்பாலாம் நீந்துது. கோயிலுக்கு ஒரு அடையாளமாக வந்து இந்த மரம் வந்து இருந்தது. அதுவும் சரி. மாமரம் நினைக்கிறேன். மாமரம் தான் இந்த மாமரம். அதுவும் சரி. அப்படியே சரி. மாமரத்தோடு சேர்ந்து ஒரு மரம் உண்டுன்றது. என்ன பில்வ மரமோ இன்னும் ஒரு மரம் உண்டு. இதை பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இதில் வந்து நேர்த்திக்கெல்லாம் வாக்கில் வந்து கட்டுறவங்க அந்த துணியெல்லாம் வந்து நேர்ந்து வந்து கட்டுறவங்க அப்படியே பாருங்க. அடி வேரோடு அந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற மரம் வந்து பாருங்க அப்படியே வந்து பாடிட்டு. இங்கே இந்த கொம்புகள் கூட இங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இல்லை நாங்கள் அந்த காசுகள் எல்லாம் நேர்ந்து இங்கே வருங்க. காசுகள்லாம் நேர்ந்து கட்டுறவ அது சரி. அப்படியே கடவுளே இங்கே பாருங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே நிற்கிறோம் வேண்டிய வளமையான வாரத்துக்கும் வளமையாக நாங்கள் பட்டாப்பிள்ளைக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் கோயிலுன்னு ஒரு உணர்வு தெரியும். முன்னுக்கு ஒரு பூப் மரம் இருந்தது. ஒரு அடையாளமாக இருந்தது. இந்த மரமும் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. பட்டாப்பிள்ளைக்கு வந்து ஒரு அடையாளம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு நல்ல வடிவாக இருந்தது. என்ன அந்த வடிவாக இருந்தது பாதி இல்லை. இங்கே பாருங்க அந்த கற்பூரம் கொளுத்துறது எல்லாம் பாருங்கள் அப்படியே விழுந்து போய் அப்படியே கிடக்கு. இங்கே பாருங்க
கோயிலுக்குள்ளே வந்து பாருங்க தண்ணி போயிட்டு இப்போவும் வந்து உள்ளுக்கு கிடக்கு. கோயில் வந்து கழுவுறாங்க. இங்கே பாருங்க கோயில் எல்லாம் பைப்பெல்லாம் போட்டு முழுக்க முழுக்க கழுவி கொண்டிக்கிறாங்க. மாச்சியாயி எல்லாரும் எங்கள் அப்பத்தம்மா திருநூறுலாம் அப்படியே தண்ணி நின்று அப்படியே ஈரமாயிட்டு பாருங்கள். எல்லோரும் பட்டாப்பிளைய அப்படியே முன்னுக்கு பாருங்க. எல்லா பக்கங்களுமே வந்து ஒரே மாதிரியே இருக்குது. இந்த கஞ்ச குப்பையல் மரம் எல்லாமே வந்து ஒரே தான் வந்து இந்த வரைக்கும் நின்றுக்கணும் பாருங்க தண்ணி. இப்படியே பார்த்து கொண்டே போகலாம். இதெல்லாம் தூக்கி எறிஞ்சது பாருங்க. அந்த இதெல்லாம் இப்படி கிடந்தது நீரா நிமித்தி அந்த இது மாதிரி. பாருங்க அப்படி இருக்கா சுற்றி காட்டணும் பாருங்க. அப்படியே நாங்கள் அந்த சமைக்கிற பொங்கல் இடங்கள் பாருங்க எல்லாமே இப்படி தண்ணிக்கெலாம் இருக்குது. இங்கே பாருங்க இந்த ஈச்ச மரமாக இதை ஒன்று எக்ஸ்ட்ரா நிற்கிறேன். எங்களை என்ன சொல்கிறது வெட்டாப்பிள்ளைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அது வந்து இந்த ஈச்ச மரம் அங்கே முன்னுக்கு அதில் நின்றமாக கிடக்குது. ஆனால் பாருங்கள் இப்போ எங்கே கிடக்குன்னு பாருங்க. தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே அடித்து கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து போட்டுக்கொண்டு பாருங்க. கோயில் அடையாளமாக இருந்தது. அதுவும் சரி. மாடுகள் ஓல மேயுது பாருங்க. கோயில் அடையாளமாக உண்டு. முன்னுக்கு கோயிலுக்கு முன்னுக்கு இருந்தது எங்கே உணர்ந்துருக்குன்னு பாருங்க. கோயில் பக்கத்தில் அங்கே பாருங்க சாப்பாடு கடை. அங்கே அந்த மண்டபம் எல்லாம் இதை கட்டிக்கிட்டு இருந்தவங்க தொழில் வசதிகள் எல்லாம் சரி. ஈச்ச மரம்னு தான் நினைக்கிறேன். அதுவும் சரி. உண்மையிலே பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்குது. இங்கே தான் நாங்கள் இப்படி வெள்ளங்கள் வருஷா வருஷம் வெள்ளங்கள் வந்தாலும் ஆனால் நிறைய யோசிச்சு பாருங்கள். கோயிலே வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய வீடுகளுக்கு வந்து இப்படி வெள்ளம் பூந்துருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ நினைச்சு கூட பார்க்கலாம். பாருங்க என்ன பின்னுக்கு பாருங்க. நான் இப்போ போகிறேன் பாருங்க. முழங்கால் அளவு தண்ணியோட தான் நான் போகிறேன். ரெண்டு அடி கிட்ட நிற்கி தண்ணி. இது வந்து ஐயராக்கள் வீடு. இங்கே பாருங்க. இதுக்குள்ள வந்து வாகனங்கள் வந்து கொண்டு போயிடலாம். வாகனம் ஆட்டோலாம் வராது. ஆட்டோ கார் எல்லாம் வரையாது. அதனால் அங்கே முன்னுக்கே வந்து நிப்பாடி போட்டு நான் இப்போ கோயிலை சுற்றி வந்து நடந்து வரேன். இங்கே பாருங்க கோயில் வேலைகள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த கடவுளே இங்கே பாருங்க அந்த வீடு. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு 3 அடிக்கு கிட்ட தண்ணி நிற்க நினைக்கிறேன். அப்போ நம்மளை வாங்க ஆக்கள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்காக வரணும். என்ன சரி ஒன்றும் செய்யலை. வந்தது நடந்து போச்சு.
நல்ல வெயில் 2 ஆடு எரிச்சுன்னா சரி. முறையாக ஒரு 2 வெயில். ஆனால் இந்த தண்ணியெல்லாம் பார்த்துறதுக்கு நல்ல வெயில் இறக்கணும். தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வானத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருட்டி கொண்டு தான் கிடக்குது. இன்றைக்கும் மழை வந்தாண்டா சோழி மொழி. இப்போ இதில் முழங்கால கிட்ட நிற்கி இங்கே வருங்க. இதில் முழங்காலுக்கு கிட்ட நிற்கிது தண்ணி. நான் போன முறை வரைக்கும் கொடுத்தேன். போன வருஷம் ஒரு வீடியோ போட்டேன். டிசம்பருக்கோ நினைக்கிறேன், நவம்பரில் டிசம்பர் நினைக்கிறேன். போன வருஷம் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து அந்த பழைய வீடியோக்கு வந்து இப்போ ஆக்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோ அதிலே வந்து இப்படித்தான் போய். ஆனால் போன முறை நான் வந்ததுக்கும் இந்த முறை வந்து இந்த வெள்ளம் வந்து கூட அதிகம், ரொம்ப ரொம்ப கூட. ஒரு பக்கம் கல்லடிக்குது, ஒரு பக்கம் காலில் குத்துது. இங்கே வாங்க. இங்கே ஆக்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஓகே, அண்ணா வந்து அதில் தேங்காய் வந்து கொண்டு போகிறார். அதாவது வெள்ளத்தில் மிதந்து வந்து தேங்காய் வந்துதான். அதை வந்து பொறுக்கி உருவாக்க கொண்டு போய் வீட்டை வச்சு உடிச்சு போட்டு அதை வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறார். அந்த தேங்காய் கோயிலுக்கு. ஓகே, இவ்வளோதான் கோயில். கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற பரப்பும் ஃபுல்லாக வந்து மூழ்கிட்டுது பாருங்க. ஓகே, கோயில் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து நான் இங்கே வந்து பார்த்ததும் சரி, ஆக்கட்டை வந்து கேள்விப்படுறதும் சரி, உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு விடயமாக இருக்குது. இப்போ நாங்கள் நின்று போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து நீர் நின்ற இடங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வலையில் பாருங்கள், வலையில் அரைவாசிக்கு ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்க, கஞ்சல் அந்த அளவுக்கு நின்றுருக்கு. அண்டா இப்போ நான் போய்கொண்டிருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 3 அடி, அதாவது இடுப்புக்கு மேலே தான் இந்த இடத்துல தண்ணி நின்றது. கோயிலுக்குள்ளே இதை விட இன்னும் அதிகமாக வந்து தண்ணி நின்றுருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இது பாதை. இந்த பாதையை வந்து இப்போவே தெரியல பாருங்கள். ஏண்டா முதல் நேற்றைக்கு முன்னாத்தெல்லாம் இப்படி இருந்துக்குமென்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். இந்தா கவனமா பாருங்க. இப்போ கோயிலை விட்டு வெளிக்கிட்டோம். இது அந்த முன்பகுதி, நாங்கள் எங்களுடைய திருவிழா கடைகள் எல்லாம் இருக்கிற பகுதி பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி கீழே பாருங்க. இப்போ ரோட்டில் நிற்கிது தண்ணி. இன்றைக்கு நிலவரம் தான் இது. 30ஆம் தேதி இந்த நிலவரம் பாருங்க. மீன் பிடிக்க போய் நம்ம இதில் பாருங்க. இதுக்குள்ள வந்து அண்ணா போட் ஓட்டுறார். என்ன மீன் பிடிக்க போகிறீங்களா? கொண்டு போகிறீங்களா? எங்கே உங்களோட இடம்? அங்கே நீங்கள் வந்துட்டியா? ரைட். இங்கே பாருங்க, வள்ளத்தை வந்து கொண்டு வர அண்ணா. ஆமாம், பாருங்க. எங்கேயோ ரெண்டு வள்ளம் வந்து இங்கே வந்துட்டு. எங்கே நீராகப்பட்டியோ? எங்கே ரெண்டு வள்ளம்? நந்திக்கடல் தானே? ரைட். ஓகே. நந்திக்கடலில் நின்ற வள்ளம் இங்கே வந்துட்டு பாருங்க. எல்லாமே வந்து அப்படியே நீர்ந்த மட்டம் கூடைக்குள்ள எல்லாம் சேர்த்து வந்துடுது. போட்டெல்லாம் வந்து அன்றைக்கு அப்போ ரோட்டில் வரைக்கும் பார்த்தோம். ஒரு 4-5 போட் நின்றுது. இதில் பாருங்கள், ஒரு பனைமரம் வந்து அப்படியே பாரி விழுந்துருக்கு பாருங்கள். பனைமரமும் சரி, இதில் பெரிய நீளமான பனைமரம் அப்படி விழுந்துச்சு. காஞ்சூர மரமா? இந்த இதில் ஒரு பெரிய மரம் உண்டு. இதுவும் பாருங்க. என்ன பேர் இது? காஞ்சூர மரம். இங்கே பாருங்க. பழைய மரம் என்ன? அந்த அடியில் பாருங்கள், பழங்கால மரம் அப்படியே எரியுது. காஞ்சூர மரமாக பாருங்கள். அதுவும் வந்து அப்படியே வந்து முழுக்க அப்படியே வந்து பாடிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
அடியோட அப்படியே கிளம்பிட்டு இந்த ஆனால் அடியால் எல்லாம் அப்படியே கோரிட்டுது பழைய மரம் அப்படிதான் இருக்குது ஆ ம் பாருங்க இதெல்லாம் வயல் நிலங்கள் அப்படிங்கிட்டு பாருங்க பார்த்தா சின்ன கடல் மய கிடக்கு நெல்லே தெரியாத அளவுக்கு வந்து நீர் மூழ்கி இருக்குது வட்டாப்பிள்ளை சந்தி பாருங்க ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் ஒரு கவலையாகவும் இருக்குது வயல் நிலங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து பாதிக்கப்பட்டிருக்குது கோயிலை சூழ்ந்திருக்கிற சார்ந்திருக்கிற இடங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது நிறைய மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்துருக்குது கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற முக்கியமான பழமையான மரம் வந்து முறிஞ்சு விழுந்துருக்குது இங்கே பாருங்க இதுலேயும் ஒரு காட்டு போர் சொண்டு சரிஞ்சு முறிஞ்சு விழுந்துட்டுது இப்படித்தான் வந்து நிலவரங்கள் இருக்குது உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் உங்களையெல்லாம் காண வேண்டல எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு வலிக்கிறே இல்லையா ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு சோமா இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா எல்லாம் சௌக்கியமா நாங்கள் இல்லை ஃபோன் பண்ணிடலாம் 3 நாளாக காணேன்டாங்க வெளிநாட்டில் எல்லாம் குழம்பி அடிச்சு ஃபோன் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஃபோன் எடுக்கல பிறகு நாங்கள் டக்குன்னு வேறு தெரிஞ்ச ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு ஆள்கிட்ட தெரிஞ்சாக்கள் இங்கே இருந்தவ அவைக்கு வந்து ஃபோன் பண்ணி இப்படி வட்டாப்பிள்ளை சந்தியில் அப்படி இயல் பல்வருவான கடை இருக்குது அந்த இடத்த பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல அந்த இடங்கள்ல கொஞ்சம் வெள்ளங்கள்லாம் ரோட்டை மூடி எப்படி வெள்ளம் எல்லாம் போகுது அப்போ ரோட்டை மூடி வெள்ளங்கள்லாம் போகுது ஆனால் ஓகே ஆக்கள் சேஃபாக தான் நாக்கெல்லாம் இடிப்பினா அப்படி இல்லைன்னா ஆக்கள் வந்து ரெஸ்கியூ டீம் வந்து கூட்டின்னு போயிருக்கோம்னு சொல்லிச்சினோம் அதே அப்புறம் ஃபோன் சார்ஜ் இல்லை கரண்ட் இல்லை ஓகே சார்ஜ் இல்லை 2 நாள்